இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இந்த இஷ்யூல சொல்றாரு, ஆளுநர் வெளியேறிட்டாரே இப்படி மரபை மீறிறாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் புறக்கணிக்கும்படி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். எப்படி அது அங்கேயும் நீங்க எப்படி அரசை ப்ளேம் பண்ணல? இது வந்து ஒரு திட்டமிட்ட நாடகம். அதுதான் இந்த நாடகம் அரங்கேற்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான். அவங்க மகிழ்ச்சியில் இவ்வளவு சந்தோஷமாக பேசுகிறாங்க பாருங்க, அதுலேருந்தே அவங்களுக்கு தெரியுது பாருங்க. அவங்க நாங்கள் அதாவது இந்த பசங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது எக்ஸாம் வருதுன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஐயோ எக்ஸாம் வருது, இன்னைக்கு என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது நடந்துடாதா, இயற்கை பேரிடர் வந்துடாதா, ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு. அது மாதிரி என்னென்ன கடவுள்கிட்ட எல்லாம் வேணாங்கன்னு தெரியல. இந்த முருகர் மாநாடு நடத்தி அதில் பெரிய கோரிக்கையை இதை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவர்னர் வரக்கூடாது, நடக்கக்கூடாது, வந்துட்டு திரும்பி போயிடணும், எந்த கேள்வி கேட்டக்கூடாது. அவர் அறிக்கை படிக்கிறாரு, படிக்கும் பொழுது ஏதோ ஒரு பாயிண்ட் கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணி அந்த வேண்டுதலுடைய பலன் வந்து இன்னைக்கு, அதாவது அவர் வருவார், கேட்பார், செய்வார், என்ன நடக்கும் என்பதை முன்பே திட்டமிடல் வந்து அருமையாக ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே பக்காவா பண்ணிடுவாங்க. அது எப்படி திமுகவோட ஸ்கிரீன் பிளேக்கு எல்லாமே பாருங்க, கடந்த 3 வருடங்கள் திமுக டைரக்ட் பண்ணுது, ஆளுநர் அதுல பங்கேற்கிறார். அப்படி இல்ல, அதாவது இவங்க என்ன நடக்கும், எப்படி போனா எப்படி வரும், எப்படி வந்தா எப்படி பண்ணணும், எப்படி பண்ணா என்னென்ன பண்ணணும், அது எல்லாமே வந்து முன்னாலே வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. எல்லாம் ப்ளே பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு உணர்ந்து மாதிரி எல்லாரும் போய் உட்காந்துப்பாங்க. அப்படி அப்படி பார்க்கும்போது எல்லாம் கரெக்டா வேலை நடக்கும், கரெக்டா நடக்கும். அந்த மாதிரி திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகத்தின் ஒளிபரப்பு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ஒளிபரப்பை மக்கள் பார்க்கக்கூடாது என்று அதை நிறுத்திட்டாங்க. சும்மா பேருக்கு ஒரு லைன் காமிக்கிற மாதிரி கவர்னர் வந்துட்டாருங்க, வெளியே போயிட்டாருங்க, பாருங்க எங்க மேல தப்பு இல்லைங்க. அப்போ நீங்க பண்ண நல்லதை பத்தி பேசணும், கெட்டதை பத்தி பேசணும், நடக்கிற அநியாயத்தை பத்தி பேசணும், அராஜகத்தை பத்தி பேசணும், போதையை பத்தி பேசணும். அடுத்த நாள் சட்டமன்றம் இருக்கே பேசதானே அதெல்லாம் இருக்குங்க. அவர் வாயால சொல்லிடக்கூடாது இல்ல. இப்போ ஆளுநர் உரைன்றது அரசாங்கத்தினுடைய உரை தான். உங்களுக்கு அதுதான் அவங்க சொல்றாங்களே, புள்ளியிலிருந்து கமாலிருந்து எல்லாமே இக்கு வரைக்கும் நாங்க தான் வச்சு கொடுப்போம், அதை தான் நீங்க பேசணும். இல்லங்க அதெல்லாம் கரெக்ட்டுங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அதுதானங்க மரபு. நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் இல்ல நான் சொல்லல. இன்னைக்கு ஆளுநர் வெளிநடப்பு செய்யாம இருந்திருந்து முழு உரையும் அப்படியே வாசிச்சிருந்தாருன்னு வைங்க, தேசிய இதெல்லாம் பாடி சூப்பரா நடந்திருந்தாலும் ஆளுநர் என்ன வாசிச்சிருக்க போறாரு? அரசுடைய நலத்திட்டங்களை, நல்ல விஷயங்களை, சாதனைகளை தான் வாசிக்க போறாரு. அதுல என்ன விமர்சனம்? இல்ல இதற்கு முன்பு இவர்கள் எழுதி கொடுத்த உரையை அவர் மாற்றி வாசித்து இருக்கிறார், திருத்தி இருக்கிறார், குறைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறார், பேசி இருக்கிறார். அதுபோன்று எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய அச்சம், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் இவங்க எழுதி கொடுக்கறத காப்பி கேட் மாதிரி அப்படியே வாசிட்டு ரோபோ மாதிரி சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டாருன்னா இவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துருவாங்க. அவர் முன்னாலே ஒரு கேக்கை வெட்டி புத்தாண்டையும் கொண்டாடி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. இவர் இதுக்கு முன்னாலே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. இப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காருன்னா இவர் இன்னைக்கு வந்தா என்ன செய்வாரு அப்படிங்கிற உள்ள டிஸ்கஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதற்கேற்றபடி ஏற்பாடுகள்லாம் நடந்து அதன்படி அவரை எப்படி அனுப்பணுங்கிறத செட்டிங் பண்ணி எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆகவே மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில இருந்து வீதி இருக்கிற பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளும் இனி இந்த சட்டசபையில் எழுப்பாம இருக்கிறதுக்கு கவர்னருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை திசை திருப்பி கொண்டு போயிட்டோம்னா இதெல்லாம் மறைஞ்சிரும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா வேற வேலைக்கு போயிடலாம். இதெல்லாம் மக்கள் வந்து எப்பயுமே மறதி சொந்தக்காரர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி ஃபீடிங் கொடுத்துட்டோம்னா மக்கள் மறந்துடுவாங்க. இதுதான் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியின் படி திட்டம் நிறைவேற்றப்பட்டு நாளைக்கு சார் இன்னைக்கு ஒரு நாள் இல்ல உங்க வாதத்துக்கு நீங்க சொல்றது சரின்னு வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஓகே ரைட், அந்த இஷ்யூ வந்து பெருசாயிடுச்சு. இன்னும் 4 நாள் சட்டமன்றத்துல நீங்க எல்லாம் போக போறீங்கல்ல, இவங்களே போராட்டம் அறிவிக்கிறாங்க. அது சட்டமன்றத்துக்குள்ள இல்ல, வெளியில என்னவா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, இவங்களே ஆட்சி பண்ணிப்பாங்க, இவங்களே அராஜகம் பண்ணிப்பாங்க, இவங்களே தப்பு பண்ணிப்பாங்க, இவங்களே நீதி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, இவங்களே என்ன பண்ணுவாங்க, நீதியை மாத்தி சொல்லுவாங்க. கடைசியில் கேட்கறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இது என்னன்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியில கவர்னர் வருவார், உள்ள என்ட்ராவார், திரும்பி போயிடுவார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அந்த மாடல் நீங்க திராவிடத்துல வர மாட்டீங்களா? நாங்க திராவிட மாடல் ஆட்சி தாங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க சொல்றது எல்லாம் வந்து வேற, இவங்க சொல்றதெல்லாம் வேற. இவங்க உருட்டெல்லாம் நாங்க உருட்டுறது கிடையாது. நாங்க வந்து நேர்மையா மக்கள் எங்களை விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி கொடுக்குறாங்க. திமுகவுக்கு தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி கொடுத்தா எங்க சரித்திரம் இருக்கிறதா? என்ன நல்ல ஆட்சி நடந்தாலும் அவங்க 5 வருடத்துக்கு மேல தாக்கு பிடித்தது சரித்திரமே இல்ல. அதுக்கு நடுவில் கூட்டணி 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 அந்த கூட்டணி மட்டும் இல்லைன்னா அந்த திமுகவே இல்ல. வாட்ச் அவுட். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதன் பேஸ்ல வந்து நாளைக்கு நடத்தக்கூடிய போராட்டம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல இருந்து யார் இந்த சார் அப்படிங்கிற இஷ்யூ வரைக்கும் அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு, மறக்கடிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து அவங்க வெற்றி அடைஞ்சா நினைக்கிறாங்க, தோல்வியின் இலக்கை நோக்கி ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அது விரைவில் வந்து வரப்போகிற நாட்கள்ல தெரிய போகுது. கேட்போம். திரு அருணன், இது மொத்தமாவே ஒரு திசை திருப்பல் நாடகம் அப்படிங்கிறாரு.
நீங்க யார் இந்த சார்னு கேட்க விடாம பண்றதுக்கு தான் ஆளுநரை பயன்படுத்திருக்கீங்கன்றார். இல்ல, அதிமுக நண்பர் பேசுனதை கேட்டேன். இது எல்லாமே நாடகம் அப்படிங்கிறார். அரசு உருவாக்கின நாடகம் எதிரொலிக்குது கொஞ்சம். இப்ப இந்த நாடகம் இது நாடகம் என்று ஆளுநருக்கு தெரியாதா? இந்த நாடகத்தில் நடிக்க ஆளுநர் ஏன் ஏற்றுக்கொண்டார்? இது நாடகம் செட்டப் அப்படின்னா இத காலி பண்றதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம். அவர் அதை வாசிச்சு விட்டுருக்கலாம். வாசிச்சுட்டு கடைசியாக அங்கே பாடப்பட்ட தேசிய கீதத்தையும் மதிச்சு எழுந்து நின்று பிறகு சென்றிருக்கலாம். இப்ப தேசிய கீதம் அங்கே இசைக்கப்பட்டது. பாஜக ஆதரவாளர் ஏதோ இசைக்கவே படலைங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் அதுக்கு இல்லாதவர் யாருன்னா ஆளுநர். நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு தேசிய கீதம் இசைக்கும் போது இல்லாதவர் ஆளுநர். தேசிய கீதத்தை அவமதிச்சது நான் சொல்றேன் ஆளுநர் தாங்கிறேன். இவ்வளவு ஆளுநர் பண்ணிவிட்டு எல்லாமே அரசினுடைய திமுக அரசுடைய செட்டப் யா நாடகம் யா. ஆமா இல்ல அவர் என்ன சொன்னா அவர் என்ன பண்ணா கோவப்படுவாருன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா நீங்க அதை செஞ்சு அவரை ட்ரிகர் பண்ணிட்டீங்க. இப்ப அவர் வெளியே போட்டாங்க, சந்தோஷம். நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டீங்க. இன்னும் 2 நாள் ஆளுநரை வச்சே ஓட்டிடலாம் பிளான் பண்றீங்கன்றாரு. இல்லங்க, நான் கேக்குறேன், சபாநாயகர் போய் அழைக்க போனார்ல, ஆமா, அப்ப அவருக்கு தெரியாதா? அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய அவர் சொல்லிருக்காரு, இவர் பதிலுக்கு மரப சொல்லிருக்காரு. அதை தாண்டி கடைசியா ஒரு முறை இன்னைக்கு டைரக்டா முதலமைச்சர் கிட்ட சொல்லிருக்காரு. எல்லா பக்கமும் முயற்சிச்சுட்டு முடியலன்னா வெளியே போயிட்டார். அவர் முந்தா நாள் கவர்னர் பொறுப்பேற்று சொல்லிருக்காரு. அப்ப ஐயா ஐயா நீங்க பேசும்போது பொறுமையா இருக்க, ஏன் தலையிடுறீங்க? இல்ல நான் கேட்கறது அப்பவே இல்ல. அடடா, எங்க அவர் ஏற்கனவே போன தடவையே கடிதம் அனுப்பியிருக்காரு சபாநாயகர். சட்டமன்றத்தினுடைய மரபுப்படி முதலில் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும். உங்களுடைய உரை முடிந்த பிறகு இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்காரு. ஆமா, அதைத்தானே இப்ப நினைவுபடுத்திட்டு வந்திருக்காரு இந்த கூட்டத்துக்கு அழைக்கும் போது. அப்புறம் ஏன் அவர் வர்றாருங்கிறேன். வராம இருந்திருக்கலாம், இதான் நடக்க போகுது. வராம இருந்திருந்தாலும் இதே மாதிரி ஆர்ப்பாட்டம், இதே பிரச்சனை, இதே தானே. நீங்க ஆளுநரை குற்றம் சாட்டி கேள்வி கேட்கிறீங்க. இல்ல திரு அருணன், நீங்க ஆளுநரை நோக்கி பல கேள்விகள் கேட்கறீங்க. அவர் ஏன் வரணும், அவர் இப்படி பண்ணிருக்கலாமே, பிஹேவ் பண்ணிருக்கலாமே. ஆனா அதிமுக குற்றச்சாட்டு வேறையா இருக்கு. இதுதான் எதிர்பார்த்து நீங்க இருந்தீங்கன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு, அதிமுக குற்றச்சாட்டு. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், அந்த எதிர்பார்ப்பை ஏன் பூர்த்தி பண்றாருங்க? ஒண்ணு வராம இருக்கணும், இல்லாட்டி வாசிச்சிருக்கணும். அப்ப திமுகவுடைய திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும்ல. ஒரு வாதத்துக்கு சொல்றேன், திமுக திட்டத்துக்கு வேற ஏன் துணை போறாரு? எங்கேயாவது ஒரு ஆளுநர் வெளிநடப்பு பண்ணலாமாங்க? தேசிய கீத இசைக்கு பண்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் தாங்க வெளிநடப்பு செய்வாங்க. இது அரசியல் சாசனத்தை அவமதிச்சிருக்கார் இந்த ஆர் என் ரவி. சட்டமன்றத்தை அவமதிச்சிருக்கார். தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனையாக்கி அதை அவமதிக்கிறார். தமிழக மக்கள், தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்துக்கூடிய அரசு, அந்த அரசினுடைய திட்டம். இப்ப நீங்க விவாதத்தில் ஆரம்பத்தில் சொன்னீங்க 1991 இருந்து இது மரபு, எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. புதுசா இப்ப ஸ்டாலின் அரசா கொண்டு வந்தது. என்னங்க அநியாயமா இருக்கு? இவ்வளவு தெரிஞ்சு இவர் வேணும்னே போவாராம், கேட்பாராம், முதலமைச்சர் பார்த்து கேட்பாராம். இவர் சொன்ன உடனே முதலமைச்சர் ஒத்துக்கொள்ளணுமா? இது என்ன கொடுமையா இருக்கு? இவரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர் நியமிக்கப்பட்டவர். மக்களுக்கு தெரியுமில்ல, திமுக ஆட்சி வந்தா அவங்க தமிழ் தாய் வாழ்த்து மரபை கடைபிடிப்பாங்க. அதிமுகவே அதை கடைபிடிச்சிருக்கேன். இல்ல, தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு ஆளுநர் சொல்லல. தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு சொல்லல, கூட இந்த தேசிய கீதத்தை சேர்த்துக்க சொன்னார். அதைத்தாங்க சொல்றேன், அதை மட்டும்தான் பாடுவது என்பதுதானுங்க சட்டமன்ற மரபு. ஓகே,
கடைசியா தேசிய கீதம் பாடுறோம்லங்க, அத மட்டும் எங்க 2 தடவை. இந்த மரபு வந்திருக்கு. இந்த மரபை மாற்றப்படாத வரை ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்து வேணா மாத்தலாம். இன்னொரு அரசு வருது, அது வந்து வேணா மாத்த. அதுவரை வந்து இதைத்தானே கடைபிடிக்கணும். இவரா ஒரு முடிவெடுத்து இவர் உத்தரவு போடுவாரா, அதை கேட்கணுமா? கேட்காட்டி அது அரசினுடைய நாடகமா? எப்படி எப்படி பேசுறாரு அதிமுக? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு அண்ணாவுடைய கோட்பாட்டுக்கு எதிராக, மாநில உரிமைக்கு எதிராக அதிமுக காரங்க வந்து பேசுறாங்க. தயவு செய்து அண்ணாங்கிற பேரையாவது கட்சி பேர்ல இருந்து எடுங்க. கேப்போம்.